புஷ்பா சின்மயி. நேராஜ் எங்கிருந்து போகணும்? லைன் போட்டுருக்கீங்களா? நல்லா போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? திடல் ரெடியா இருக்கு. கிரிக்கெட் ஸ்டம்ப் ரெடி ஆயிடுச்சு. ரைட். முகேஷ் கர்ச்சீப் மற்றும் துண்டு உடனடியா வந்துச்சுன்னா போட்டி ஆரம்பிச்சிடலாம். முதல் போட்டியாளர். பார்வையாளர்கள் தயவு செய்து திடலில் விட்டு வெளியே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பார்வையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாருமே கொஞ்சம் திடல் விட்டு வெளியே வந்துருங்க. முதல் போட்டியாளர் திவ்ய பாரதி. நேம் விக்னேஷ். விக்னேஷ் நேம் என்ன? போட்டியாளர் பேர் எழுதுங்க. 14வது போட்டியாளர் சின்மயி. 15வது போட்டியாளர் பேர் எழுதுங்க. வாட்டாங்க அம்மா வாட்டாங்களா? ரெடி. நடுவர் ரெடியா இருக்கிறாங்க. திருமதி ரேணுகா அவர்கள் இந்த சட்டியோடுதல் போட்டியினை நடுவர் பணியாற்றி சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக எங்கள் இளம் காளையர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். போட்டி தொடங்கிவிட்டது. முதல் போட்டியாளர் திவ்ய பாரதி. ரெடியா இருக்கீங்களா? மோகன்ராஜனா, உங்களுக்கு விஷயம் தெரியுமில்ல? சொல்லுங்க சொல்லுங்க. பல வருஷம் டைட்டில் வின்னு இவங்க தான். முதல் போட்டியாளரை விட்டீங்கன்னா போட்டி சுவாரஸ்யமே இருக்காது. யாருமே உடைக்கலைன்னா இவங்கிட்ட கொடுத்தா உடைச்சிருவாங்க. கரெக்டா? அதான் நட்சத்திர போட்டியாளர்னு சொன்னேன். இல்ல அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க, யாருமே உடைக்கலன்னா சொல்லுங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. சிவானா சிவராமனா மறுபரிசீலனை பண்ணுங்க. ரொம்ப கீழாப்புல இருக்குது. ஆமா, நீங்க வந்து ஆவரேஜான ஒரு ஹைட் இருக்கிற ஒரு பர்சன் செக் பண்ணும்போது எப்ப பைக் வருதே கொஞ்சம் பார்த்து. ஆமா, பெரிய பைக்கா இருக்கு, கொஞ்சம் பார்த்து. ஓகே, ரெடியா? சிவராமன் ஜட்ஜ் நீங்க தான். ரெடியா இருங்க. பாலுக்கு போனா விசில் ரெடி பண்ணிக்கங்க. பாதயாத்திரை செல்கின்ற முருக பக்தர்களுக்கு இளங்காளையர் நற்பணி இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது பயணம் சிறந்து உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற இறைவன் அருள் புரியட்டும். அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வேண்டிட்டு வாங்க. கொஞ்சமா வேண்டினா போதுமா மோகன்ராஜனா? கொஞ்சம் நிறையவே வேண்டிட்டு வாங்க. முதல் போட்டியாளர் திவ்ய பாரதி. அதனைத் தொடர்ந்து திவ்யஸ்ரீ, ஞானிகா, யாமினி, மேனகா தேவி, மோகன பிரியா, சந்திர பிரியா, சரோஜா, பத்மா, மகிமா பிரியா, வைகுண்டதரசி, குணஸ்ரீ, சாந்தி, சின்மயி, காயத்ரி, பஷிரியா, ஜோசிகா. ரெடியா இருக்கீங்களா? இந்த சிவராமண்ணா திடல் ரெடியா இருக்கா? ஹைட் செக் பண்ணிட்டீங்களா? ஆவரேஜ் ஹைட் வச்சுக்கங்க. நெட்டையும் வேண்டாம், குட்டையும் வேண்டாம். ஆவரேஜ் ஹைட் மென்ஷன் பண்ணிங்க. ரெடியா? பேர் எழுதுங்க. பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி கீர்த்தனா. இப்ப பேட் யார்கிட்ட இருக்குது? கலைச்செல்வி கீர்த்தனா. முகேஷ். முகேஷ் கலைச்செல்வி, கலைச்செல்வி கீர்த்தனா, ஜெயலட்சுமி. கரெக்டா? ஒரு நிமிஷம் மட்டும் தான் டைம். முகேஷ் அடிச்சிருங்க எதிர்பார்க்கிறேன். கர்ச்சீப்பு துண்டு ரெடியா? ரெடி. வருது வருது வருது. சாங் கட் கட். போட்டியின் விடுமுறை. பல வருஷம் இந்த போட்டி நடத்தி இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்றேன். கண்டிப்பாக இந்த போட்டிக்கு ஒருவர்கள் செருப்பு அணிந்திருக்க வேண்டும். டும் டும் டும். செருப்பு கண்டிப்பா நீங்க அணிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, குச்சிய ஓங்கிட்டீங்கன்னா பவுல். அவ்வளவுதான். குச்சிய ஓங்கக்கூடாது. அவ்வளவுதான். குச்சிய ஆமா வீசக்கூடாது. மன்னிக்கவும், குச்சிய வீசக்கூடாது, ஆட்டவும் கூடாது. அப்படியே நேரா போகணும், பின்னாடி வரணும். அவ்வளவுதான். ஒரே அடியா அடிச்சிடணும். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது, லைனை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட். நீங்க லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக் எங்க வேணா போய்க்கலாம். குச்சிய ரெடியா இருக்கு. குச்சிய வந்து ஆட்டக்கூடாது. அவ்வளவுதான். ரெடி? அவ்வளவுதான். இந்த போட்டியை கட்டி கொடுக்க விசில் இருக்கா? இயக்குவதற்கு யாருக்காவது விசில் இருக்கா? விசில் இருக்கு. சிவராமன் ரெடி? சாங் போட்டிக்கான நேரம். போட்டிக்கான நேரம் ஒரு நிமிஷம். ஒரே டைமர் சிவராமன் ரெடியா இருக்காரு. போட்டிக்கான நேரம் 60 வினாடிகள். 60 வினாடிகள் போட்டிக்கான நேரம்.
முதல் போட்டியாளர் திவ்யபாலி. பெண்களுக்கான சக்தி உடைத்தல் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நமது பிக் பாஸ் நம்ம போட்டியாளர்கள் நமது பிக் பாஸ் விஜய் அவர்களிடம் பெயர் பதிவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். பெண்களுக்கான சக்தி உடைத்தல் போட்டியில் முதல் போட்டியாளர் திவ்யபாலி. அடுத்ததாக திவ்யஸ்ரீ, ஞானிகா, யாமினி, மேனகா ஆகியோர் தயாராக இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். பாலம் நல்ல விஷயம் தம்பி. அடுத்த போட்டியாளர் திவ்யஸ்ரீ. தற்போது திவ்யஸ்ரீ மோகன்ராஜன் நேரா போய் ஒரே அடி டமார் வெடி போகுது. ஒரே அடி பாலன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பாருங்க, ஒரு விஷயம் தெரியுமா? எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இளம் கலைஞர் நற்பணி இயக்கக்கூடிய 37வது ஆண்டு விழா யூடியூப்ல லைவ்ல ஓடிட்டு இருக்கு. யூடியூப்ல புள்ளிய ப்ரோகிராம் லைவ் ஓடிட்டு இருக்கு. இந்த ஏற்பாடை எங்களுக்கு சிறப்பாக முறையில் ஏற்படுத்தி கொடுத்த சரத்திமை அவங்க குரூப்க்கு இயக்கத்தின் சார்பாக வீட்டு குழுக்களை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சரத்குமார். கார்த்திக் கொஞ்சம் குத்து சாங்க போடுங்கப்பா. கார்த்திக் அடுத்த போட்டியாளர் ஞானிகா முகேஷ். அடுத்த போட்டியாளர் அதுக்கடுத்து சொல்லுங்க. ஞானிகா அப்புறம் ராஜி இருக்கீங்களாமா? ராஜி அங்க அடுத்த போட்டியாளர் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்த போட்டியாளர் பேர் சொல்லுங்க. ராஜிக்கு அப்புறம் யாமினி இருக்கீங்களாமா? யாமினி யார்? யாமினி வாங்கம்மா. ரெடியா? அடுத்தது ரெடியா? கார்த்திக் சாங்.
சட்டியோட்டல் போட்டி வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். பாலு அப்படியே கண்டிப்பா சார் சட்டியோட்டல் ஆண்களுக்கு முக்கிய ஓகே ஆண்களுக்கான லக்கி கார்னர் ஏப்பா எல்லா ஆண்களும் இயக்க உறுப்பினர்களா இருக்கீங்க. அப்புறம் ஆண்களுக்கான லக்கி கார்னர் தான் எதுதான் பண்ணுவாங்க ஆண்களுக்கான லக்கி கார்னர் அப்படியே வச்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஆண்களுக்கான சட்டியோட்டல் போட்டி. அந்த போட்டியில் கையிலும் போட்டி மாபெரும் கையிலுக்கும் போட்டி. ஜான்சி ராணி அணி வேலுமணி அணி என்ன பெயர் பதிவு கையிலுக்கும் போட்டிக்கான பெயர் பதிவு இயக்க உறுப்பினர் குருவி அரவிந்த் அவர்களிடம் பெயர் பதிவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜென்ஸுக்கான லக்கி கார்னர் +1 +2 அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து விழா மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது பெண்களுக்கான சட்டி